வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நண்பர் ஒருத்தருக்கு கேட்ட கொஸ்டின் ஒரு விளக்கம் பார்க்கலாம். பிஃபார்மில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் மெடிசனல் கெமிஸ்ட்ரி டஃபாக இருக்குது, அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு எப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க சார் ப்ளீஸ்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கு என்ன விளக்கம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லி கேட்க வேண்டாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேள்விகள் கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்குறது நம்மளோட கடமை. ஸோ பிஃபார்ம் கோர்ஸை பொறுத்த மட்டும் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது ஈஸியாக டேக்கிள் பண்ணுறதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் ஒரு செமஸ்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு 5 மந்த் டைம் இருக்கும். நமக்கு கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக படித்து முடிக்கணும்னு நினைக்கும் போது சிலபஸில் 5 யூனிட்ஸ் இருக்கும். ஒரு மந்த்துக்கு நம்ம ஒரு யூனிட் கனெக்ட் பண்ணி படிக்கலாம். அது ஒரு மெத்தடு ஃபஸ்ட்டு. செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ நாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே, அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரு, ஒவ்வொரு சிந்தசிஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸை நம்ம தரவாக படிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா சார்ட்டில் எழுதிக்கிடலாம், இல்லை A4 ஷீட்டில் எழுதி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, டெய்லி நம்ம அதை பார்த்து பார்த்து படிக்கும்போது ஈஸியாகிடும். அப்படி இல்லை, இப்போ நமக்கு எக்ஸாமினேஷனுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி இருக்கிறோம், அந்த மாதிரி டைமில் நம்ம படிக்கிறதுக்கு இப்போ 10 டேஸ் தான் டைம் இருக்குது நமக்கு எக்ஸாமு, அந்த மாதிரி படிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா, டோட்டலாக சப்ஜெக்ட்னு பார்த்தோன்னா மெடிசனல் கெமிஸ்ட்ரியில் ஒரு 150 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், இல்லை ஒரு 30 சிந்தசிஸ் இருக்கும். அது நம்ம பார்க்கணும். அதே மாதிரி கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கும். கிளாசிஃபிகேஷன் நம்ம ஏற்கனவே ஃபார்மகாலஜியில் படிச்சிருப்போம் இல்லையா, அதே இது எம்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் மெடிசனல் கெமிஸ்ட்ரிக்கு. அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 டேஸாவது நம்ம டைம் ஒதுக்கிக்கணும். டெய்லி மார்னிங் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக பழைய இயர் கொஸ்டின் பேங்க் இருக்கும் இல்லையா, 2017 இல்லை 18 இருந்து 22, 23 வரைக்கும் ஒரு 5 to 10 இயர்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது 5 இயர்ஸ் கொஸ்டின் அண்ட் 2 செஷன் இருக்கும், ஏப்ரல் அண்ட் அக்டோபர். இப்போ கோவிட்டுக்கு அப்புறம் தான் எக்ஸாமினேஷன் மந்த்லாம் மாறி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே பார்த்தோன்னா அக்டோபர் அண்டு ஏப்ரல் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா மார்ச் அண்ட் செப்டம்பர்னு இருக்கும். அந்த கொஸ்டின்ஸை எடுத்து நாம் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸை முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும். அதில் ஒவ்வொரு யூனிட்லேருந்து ஒரு 2 எஸ்ஏ கொஸ்டின்ஸு, ஒரு 2 இல்லை 3 5 மார்க் கொஸ்டின்ஸு நம்ம ரிப்பீட்டடாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 20-25 கொஸ்டின்ஸ் தான் நமக்கு இருக்கும். அதுலேருந்தும் செலக்டடாக ஒரு 15 கொஸ்டின்ஸ் எடுத்து பெர் டேக்கு ஒரு கொஸ்டின் நம்ம படித்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்குதா ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உள்ள சிந்தசிஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம எழுதி வச்சுக்கணும். அதை டெய்லி, இப்போ ஈவினிங் படிக்கிறோம், மார்னிங் படிக்கிறோம் அப்படின்னா ஈவினிங் ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி ஈவினிங் படித்தோம் அப்படின்னா மார்னிங் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். கஷ்டமாக இருந்ததுன்னா எக்ஸாமினேஷன் போகிறது வரைக்கும் நம்ம எந்த ஷெடியூலில் இந்த சப்ஜெக்ட் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, மெடிசனல் கெமிஸ்ட்ரி டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ரிவிஷனுக்காக டைம் ஒதுக்கணும். குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீ பாயிண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி அதை மட்டும் ஈஸியாக ஞாபகம் வைக்கலாம். இப்போ சிந்தசிஸ்லாம் படிக்கிறோம் அப்படின்னா அதில் உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் மறக்குது அப்படின்னா அதில் நேம்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ராக்சிலமைன், ஹைட்ரோக்ளோரைடு அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு மறக்குன்னா அந்த நேமில் உள்ள ஃபஸ்ட் லெட்டர் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ டெட்ரா ஹைட்ரோ ஃபியூரான் அப்படின்னா THF, டெட்ரா ஹைட்ரோ பைரோல் அப்படின்னா THP, டெட்ரா ஹைட்ரோ தயோஃபன் அந்த மாதிரினா THS. அந்த மாதிரி கோட்வேர்ட்ஸ் நம்ம வச்சு படிக்கும்போது நமக்கு ஈஸியாக மறக்காது. இதுக்கு நாம் அதை டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ரிவைஸ் பண்ணாலே நமக்கு போதுமானது தான். எவ்வளோ டாபிக்ஸ் நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிடணும். நம்மளுடைய கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு டாபிக்ஸ் நம்ம படிக்க போகிறோம் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி, கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க், ஓரளவு நல்ல மார்க் வாங்குறதுக்கு கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிட்டு அதனோட நோட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து முன்னாடியே நமக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்கட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு அதை மட்டுமே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 1, 2, 3 இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 15 கொஸ்டின்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். 15 கொஸ்டின்ஸ் மீன்ஸ் 15 டாபிக்ஸ், சின்ன சின்ன டாபிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சப்பானிஃபிகேஷன் வேல்யூ அது ஒரு டாப்பிக்காக இருக்கும். எனான்சியோமர், ஸ்டீரியோ ஐசோமர் இருக்கு இல்லையா, அது ஒரு கொஸ்டினாக இருக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு 15 கொஸ்டின்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த 15ஐயுமே டெய்லி ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அலாட் பண்ணி 15 into 5 ஒரு 75 மினிட்ஸ், ஒரு 1.25 மணி நேரம் நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம்னாலே நமக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நம்ம எழுதி பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பழகிரும். குரூப் டிஸ்கஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய ஐடியா. உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்.
தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.